கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த வாரத்தின் 3 நாளிலே இங்கேயுள்ள அருமையான தேவதாசனோடும் சபையாரோடும் விசுவாசிகளோடும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு அருமையான ஸ்லாகியத்தை தேவன் கொடுத்தார். விசேஷமாக தேவதாசனும் விசுவாசிகளுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த சபையை எடுத்து பார்க்கும் பொழுது மிகவும் நான் சந்தோஷமுள்ளவனாய் காணப்படுகிறோம். கர்த்தரை துதிக்கிறோம். காரணம் என்னவென்று கேட்டால், நான் 96 ஊழியத்திற்கு தமிழ்நாட்டுக்கு வந்தோம். அன்ற நாளிலிருந்து இந்த சபையையும் ஊழியங்களையும் அருமையான தேவதாசனையும் நன்றாக தெரியும். என்னுடைய சாட்சியை ஒரு சில வார்த்தைகளை நான் கடைசியாக சொல்ல விரும்புகிறேன். ஆனாலும் அதற்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். பல்வேறு நேரங்களிலே எங்களுடைய குடும்ப ஜெபத்திலே கர்த்தருடைய சமூகத்திலும் சொல்லுகிறோம். தேவதாசனையும் அவருடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பற்றி எங்களுடைய குடும்ப ஜெபத்திலே நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி பல்வேறு நேரங்களிலே கர்த்தரை துதிப்பதுண்டு, கர்த்தரிடத்திலே செபிப்பதுண்டு. காரணம், அருமையான தேவதாசன் நான் எந்த 96 நன்றாக தெரியும். அந்த நாளிலிருந்து கர்த்தருக்காக மிகவும் பயனுள்ள ஒரு ஊழியத்தை செய்யக்கூடிய தேவதாசன் ஆனபடினால்தான் இன்றைக்கும் இந்த சபையை இந்த இடத்திலே தேவன் நிலநாட்டி வருகிறார். உங்களை பார்ப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதற்கு முன்னாடி நான் எந்த கூட்டங்களிலும் இங்கே செய்தி கொடுத்ததோ கிடையாது. எந்த ஆராதனையிலும் நான் வந்தது கிடையாது. 96 இன்றைக்கு 30 வருடம் ஆகிவிட்டது. முதல் முறையே தான் இப்படி இங்கே நின்று கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கொண்டு உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய ஒரு ஸ்லாகியம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். நான் வேறு எதையும் சொல்ல விரும்பவில்லை. நேரடியாக சமய குறைவினாலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். நமக்கு நன்றாக தெரியக்கூடிய ஒரு வசனம், மிகவும் மனப்பாடமான ஒரு வசனம் வாசித்து ஒரு சில காரியங்களை ஆண்டவருக்குள்ளாக நின்று சில காரியங்களை ஆவியானவர் கொடுக்கக்கூடிய காரியங்களை உங்களுக்கு அறிவித்து நான் தேவ சமூகத்தில் உட்கார விரும்புகிறேன். 1 பேதுருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். போதும். கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் என்ன செய்யுங்க, வைத்து விடுங்கள்னு அப்போஸ்தலனாகிய பேதுரு நிருபத்து மூலமாக நமக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை எழுதி கொடுக்குகிறார். அந்த காலத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த நிருபத்தினுடைய முதல் அதிகாரம் முதல் வசனங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது எப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதக்கூடியவர்களாக காணப்படுகிறார். பல்வேறு நிலைமைகளிலே பிரச்சனைகள் சந்திக்கப்பட்டு வாழ்க்கையிலே அநேக காரியங்களிலே சோர்வடைந்து காணப்படக்கூடிய சபைக்கும் விசுவாசிகளுக்கும் சிதறி இருக்கக்கூடிய மக்களுக்கும் எழுதக்கூடிய ஒரு வசனமாக இங்கே காணப்படுகிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். அருமையாளி, இன்றைக்கு உலகத்திலே எடுத்து பார்த்தால்
கவலை இல்லாத மனிதர்கள் கிடையாது இல்லையா? அநேகருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது கவலையோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். அது உலகத்தார். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசிகளை எடுத்து பார்க்கும் பொழுது அநேகரை இந்த காலத்தில் பார்க்கும்போது அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அதிகமாக கவலைப்படுகிறார். எனக்கு தெரிஞ்சு முதல் நாட்கள் அல்லே சுவிசேஷத்தின் ஆரம்ப நாட்கள் இல்லை சொல்லப்போனால் ஒரு 50 வருடம் முன்னாடி இந்த அளவுக்கெல்லாம் விசுவாசிகளுக்குள்ளே அதிகமான பிரச்சனைகள் இல்லை. சுவிசேஷத்தின் நிமித்தமாக சில பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கையிலே அந்த ஊழியம் அந்த காலத்திலே தேவனுடைய உன்னதமான ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் அநேக பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே கவலை இல்லாமல் சந்தோஷத்தோடு வாழக்கூடிய ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நாட்களை நாம் பின்னாடி சரித்திரங்களை வாசிக்கும் பொழுது அங்கே புரிந்து கொள்ள முடியும். அவர் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் அந்த ஊழியத்தின் பலனாகத்தான் இன்றைக்கு நானும் நீங்களும் விடுதலோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளிலே அருமையான பிள்ளைகளே நாம் கவலைகளை ஒன்று அல்லாவிட்டால் இனி ஒரு நிலைமையிலே கவலைகளை அருமையான பிள்ளைகளே அனுபவிக்கக்கூடியவர்களாய்க்க அவர்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன செய்யுங்க, அவர் மேலே வைத்து விடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கவலைப்படக்கூடியவர்களாய் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அந்த கவலையானது பல்வேறு நேரங்களிலே சோர்வுகளை உருவாக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. பல்வேறு வேளைகளில் அது என்ன செய்கிறது, சோர்வுகள் உருவாக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகள் வரும் பொழுது அந்த கவலையை நம்மிலேக்கு நாமே திரும்பி பார்க்கும் பொழுது அந்த கவலையானது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதாய் காணப்படுகிறது. அதனால தான் நானும் நீங்களும் பல்வேறு வேளைகளிலே கவலைப்படுகிறோம். கவலை என்பது நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகள் கொண்டு வருது. அந்த கவலை நம்மளிலேக்கு திரும்பி பார்க்கும்போது அந்த கவலையானது நம்முடைய வாழ்வில் அது பெரிதாய் காணப்படுகிறது. ஆனால் அந்த கால வேளையிலே பரிசுத்த வேதாகமம் ஆண்டவராய் தேவன் இந்த கால வேளை நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, அவர் நம்மளை விசாரிக்கிறவரானபடியினால் கவலைகள் என்ன செய்ய வேண்டும், கவலைகள் என்ன செய்ய வேண்டும், அவர் மேலே நாம் என்ன செய்ய வேண்டும், வைத்து விட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார். எபேசியர் நிருபத்திலே 6ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் உண்டு. எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம் படிக்கும்போது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை படிக்கும்போது, கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன செய்யுங்க, பலப்படுங்களும் சொல்லுகிறார். கடைசியாக என் சகோதரே சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படும். இப்போ கவலை வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும், கர்த்தரிலே அவருடைய வேத வசனத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், பலப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே அங்கே வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம், பிலிப்பியர் 4:6 அங்கே வாசிக்கிறோம். ஆமாம் சொல்லுங்க. அங்கே வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய என்ன செய்யுங்க, ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்கள். அருமையானே, கவலை நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளையில் வருகிறோம். ஆனால் அந்த கவலைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியாதே. ஆனால் வேதம் சொல்லுகிறார், அது கர்த்தரிடத்திலே நாம் கொண்டு வர வேண்டும். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் எல்லா கவலைக்கும் அவர் என்ன செய்கிறது, ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தேவனாயிருக்கிறார். ஆனால் பல்வேறு வேளைகளிலே நமக்கு இதை கையாள வேண்டிய முறை நமக்கு தெரியவில்லை. புரியுதா? பல்வேறு வேளைகளிலே அருமையானவர்களே கையாள வேண்டிய முறையே நமக்கு தெரியவில்லை. அவர் நம்மளை விசாரிക്കുന്നவர். அவர் நம்முடைய கவலைகளை சுமக்கக்கூடிய தேவனாயிருக்கிறார். அவரிடத்திலே எல்லா கவலைகளையும் நாம் இறக்கி வைக்கும் பொழுது அருமையான பிள்ளைகளை அவர் நம்மளை உயர்த்தக்கூடிய தேவன், அவருடைய வல்லமையிலே பலப்படுத்தக்கூடிய தேவன், அவருடைய வசனத்திலே படியாக நம்மளை நடத்தக்கூடிய தேவனாயிருக்கிறார். இதை நாம் ஒவ்வொரு நாளும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஆனபடினால் கவலைக்கு நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாதே, இடம் கொடுக்கக்கூடாதே. வேதம் சொல்லுகிறது, கவலை என்பது அருமையான பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களே அது நடப்பிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. மனித வாழ்வில் அல்லாவிட்டால் நம்முடைய வாழ்விலே அநேக வேளையில் கவலை என்பது அநேக காரியங்களே நமக்கு
கொண்டு வரக்கூடியதாய் காணப்படுகிறது. புரியுதா? அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லுகிறார். பேதுருவினோடு கேட்டால் பேதுருக்கு சொல்ல முடியும், அவர் என்னை விசாரிக்கிறார்கள், என்னுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடார். பேதுருவினுடைய அனுபவத்தை எடுத்து பார்க்கும்போது பேதுருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களே ஆண்டவர் நடிப்பித்தார். ஆனபடினால் தான் பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை என்ன செய்கிறார்? விசாரிக்க கூடியவராயிருக்கிறார். சொல்ல முடியும் பேதுருடைய வாழ்க்கை செய்த காரியம். அந்த பேதுருடைய மாமியார் ஜுரமாக அங்கே காய்ச்சலாக இருக்கும் நேரத்தில் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல ஆண்டவர் அவருக்கு விடுதலை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, தனக்கு தேவையான வரிப்பணம் வேண்டும் என்று கேட்டபோல் ஆண்டவர் அவருக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். அது மட்டுமல்ல, பேதுருடைய வாழ்க்கையிலே அந்த கடல் மேலே நடந்து வரும் பொழுது, தன் தண்ணிக்குள்ளாக முழுகி விடும் பொழுது என்ன செய்கிறார்? ஆண்டவர் பேதுருவை கைதூக்கி அங்கே என்ன செய்கிறார்? அங்கே விடுவிக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் அறைய போவதற்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க? அந்த மல்கியூ சொன்னக்கூடிய போர்ச்சேவனுடைய காதை பேதுரு வெட்டுகிறார். அப்ப என்ன செய்கிறார்? அங்கேயும் ஆண்டவர் அங்கே ஈடுபட்டு பேதுருக்கு என்ன செய்கிறார்? அங்கே பரிகாரத்தை உண்டு பண்ணுகிறார். சிறைசாலையிலிருந்து என்ன செய்கிறார்? பேதுருவே விடுவிக்கிறார். ஆனபடினால் பேதுரு இந்த நல்ல காலை வேளையிலே ஆவியானவர் மூலம் நிறுவத்து மூலம் நமக்கு எழுதி கொடுக்கிறார், அவர் என்னை விசாரிக்கிறவரானபடியினால் கவலைகளை எல்லாம் என்ன செய்வாங்க? அவர் மேலே நான் வைத்து விடுவேன். அருமையான பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய கவலைகளை சுமக்கின்ற ஒரு கர்த்தர் நமக்கு இன்றைக்கு இருக்கிறார். இந்த நாட்களில் அநேக வேளையில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப ஜீவியத்திலே, நம்முடைய பிள்ளைகள வாழ்க்கையிலே ஒன்றல்லாவிட்டால் வேறொரு நிலைமைகளிலே நானும் நீங்களும் கவலைக்குள்ளாக சென்று விடுகிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த கவலையிலிருந்து நம்மளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அநேக நிலைமையில நமக்கு அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இல்லையா? அநேக நிலைமையில் நாம் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் இல்லையா, நம்முடைய உற்றோர் உறவினர்கள், சில வேளைகள் நம்முடைய மனைவி மூலம், சில வேளைகள் நம்முடைய கணவன் மூலம், சில வேளைகள் நம்முடைய பிள்ளைகள் மூலம், அருமையான பிள்ளைகளே, நாம் கவலைகளை சந்திக்கக்கூடியவராயிருக்கிறோம், பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்களாயிருக்கிறோம். இல்லைன்னு நாம் சொல்லவே முடியாது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அந்த பிரச்சனைக்கு பரிகாரி உன் கவலைகளை நான் சுமக்கிறேன் இல்லையா? நம்மோடு கூட இருக்கின்றவர் அருமையான பிள்ளைகளே பெரியவர், நம்மளை விசாரிக்கின்றவர், நம்முடைய கவலைகளை சுமக்கக்கூடிய தேவனாயிருக்கிறார். இப்படி ஒரு கதையை நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தோம். ஒரு கிராமத்தின் நடுவில் ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணற்றுக்குள்ளே ஒரு வயதான கழுதை விழுந்து விட்டார்கள். அப்படி அந்த ஊர் ஜனங்கள் நினைத்தார்கள், இனி இந்த கழுதையை கொண்டு என்ன செய்யல, எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனபடியினால் இந்த கிணறும் பிரயோஜனமற்றது. ஆனபடினால் இந்த கிணறோடு இந்த வயதான கழுதையை நாம் என்ன செய்வோம், மண்ணிட்டு மூடிவிடுவோம்னு அந்த ஊர் ஜனங்கள் நினைத்தார்கள். அப்படி என்னஞ்சாங்க, அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் வந்து என்ன செஞ்சாங்க, இந்த மண்ணை மூட ஆரம்பித்தார்கள். அப்படி இந்த கழுதையானது மிகவும் வேதனைப்பட்டது. இவ்வளவு தூரம் நான் இந்த ஊருக்கு அல்ல, இந்த வீட்டுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு கழுதையாக இருந்தோம், இன்னைக்கு பிரயோஜனமற்ற நிலைமையில் இருந்த பொழுது என்னை ஜனங்கள் என்ன செய்கிறார், இந்த கிணறோடு மண்ணை இட்டு மூட விரும்புகிறார். அந்த கழுதை கவலையோடு இருந்தார். ஆனால் ஜனங்கள் மண்ணை போட அதை மூட நினைக்கும் நேரத்தில், அந்த மண்ணை கழுதையோட மேல் விழுந்த நேரத்தில் என்ன செஞ்சு தெரியுமா? அருமையான விழக்கூடிய மண்ணு தன்னோட மேல் விழுகுதும், அந்த காலடியில் விழும்பொழுது அந்த மண் மேலே அதுக்கு ஏறி நின்றார்கள். கடைசியாக கிணறு மூடத்தக்க நிலைமையிலே வந்த பொழுது அந்த கழுதை மேலே வந்தது, அது கிணற்றுக்கு வெளியில் வந்தது. அருமையான நம்மளை விசாரிக்கக்கூடியவர், பல பிரச்சனைகள், பல வாக்குவாதங்கள், பல காரியங்கள் நம்முடைய மேல் அந்த மண்ணு கழுதை மேல் விழுந்து பல பிரச்சனைகளால் பாதிக்கப்படும் பொழுது, இன்றைக்கு அருமையான பிள்ளைகளை இப்படிப்பட்ட நிலைமையில் அநேக நிலைமைகள் வார்த்தையினாலே அநேக பேச்சினாலே நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் பொழுது, அதில் நின்று கொண்டே அந்த பிரச்சனையில் நின்று கொண்டே நம்மளை வேலை வரத்தக்க ஒரு கடவுள் நம்மளோடு கூட இருக்கிறார் என்ற காரியம் ஞானும் நீங்களும் மறந்து போகக்கூடாது. அதனாலதான் கடவுள் இங்கே சொல்லுகிறார், ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், பேதுரு மூலம் சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன செய்யுங்க, என் மேலே வைத்து விடுங்கள். நமக்கு இந்த கவலைகளை கையாள வேண்டிய முறை நமக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது,
அருமையான கவலை என்பது அது ஒரு வீணானதுன்னு வேதம் சொல்லுகிறது. கவலை என்பது வீணானது, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாய் காணப்படுகிறது வேத புத்தகம் சொல்லுகின்றது. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 39:6 வாசிக்கிறோம். நீங்கள் அந்த வசனங்கள் எல்லாம் எடுக்க வேண்டும், நீங்கள் எழுதணும் எழுதி வைக்கலாம். அது வீணானது பார்க்கிறோம் இல்லையா? இந்த உலகத்திலே மனிதன் அநேக காரியங்களிலே அவன் வீணாக காரியங்களை செலவிடுகிறார். அவன் அநேக காரியங்கள் வேஷமாய் திரிகிறார். ஆனபடினால் அவனுடைய வாழ்க்கையில கவலைகள் வருது, அது வீணானதுன்னு வாசிக்கிறோம். பிரசங்கத்தில் வாசிக்கிறோம், அது மாயை என்று பார்க்கிறோம். கவலை என்பது அது மாயையாய் காணப்படுகிறது. அது மட்டும் மறுபடியும் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பிரசங்கில வாசிக்கிறோம், அது கவலை என்பது அது பாவிகள் கூறியதாய் காணப்படுகிறது. கவலை என்பது யார் கூறியது? பாவிகள் கூறியது. விசுவாசி கவலைப்படணும்னு வேதம் சொல்லுகிறார். நமக்குரியதல்ல கவலை. கவலையை சுமக்க வேண்டும் என்று தேவன் ஒருபோதும் நம்மளோட விரும்புவதில்லை இல்லையா? அது பாவிகளுடைய பங்கு என்று வாசிக்கிறோம். அடுத்த பார்க்கிறோம், பிரசங்கி 8:16 வாசிக்கிறோம், கவலை என்பது தூக்கத்தை கெடுத்து விடும். எதை கெடுத்து விடும்? தூக்கத்தை, நம்முடைய உறக்கத்தை என்ன செய்யும்? அது என்ன செய்யும்? கெடுத்து விடும். அது மட்டுமல்ல, தேவ மகிமையின் பராமரிப்பே அந்த நம்பிக்கை அந்த கவலையானது இழந்துவிடும். புரியுதா? அடுத்த வாசிக்கிறோம், வேத வசனம் என்ன செய்யும்? கவலை கொண்டு வந்தால் இந்த வேத வசனம் நம்மளை நெருக்கிவிடும் இல்லையா? தேவ வசனம் நமக்குள்ளே இல்லாதபடிக்கு கவலைகள் நம்மளை என்ன செய்ய விடும்? விலக்கிவிடும். லூக்காவிலே நாம் வாசிக்கிறோம் 10ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 40 உள்ள காரியங்கள் நமக்கு தெரியும். லாசருடைய மரியாள் மார்த்தாளுடையும் குடும்பத்தை பார்க்க முடியும். அங்கே மார்த்தாள் என்ன செஞ்சாங்க? பல்வேறு வேலைகளை அவள் நினைத்தார், அவர் கவலைப்பட்டார். புரியுதா? அப்போ கவலை என்பது குடும்பத்தின் மகிழ்ச்சியை என்ன செய்விடும்? இழந்து விடும். அருமையான வேத புத்தகம் சொல்லுகிறது, கவலை வீணானது, அது பாவிகளுடைய பங்கு, அது தூக்கத்தை கெடுத்துவிடும், தேவ மகிமையின் இழந்துவிடும். அது மட்டுமல்ல, வேத வசனத்தை அது நெருக்கிவிடும், குடும்பத்தின் மகிழ்ச்சியை இழந்துவிடும். எது? கவலை. கவலை. இன்னைக்கு அநேக வேளைகளில் நாம் கவலையை என்ன செய்கிறோம்? லேசாகவே நினைக்கிறோம் இல்லையா? ஒரு அழகான ஒரு இரும்பு கதவோ அல்ல ஒரு ஸ்டீல் கதவோ ஒரு தண்டோ ஒரு 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 தூணோ இருந்தால் இல்லையா, அது என்ன செய்யும்? அதை பராமரிக்க விட்டால் சில காலங்கள் கழியும் பொழுது அந்த என்ன செய்யும்? அதனுடைய தன்மை இழந்து விடும். எதனால? அதில் துரும்பு பாதிக்கப்பட்டு அதனுடைய மகிமை இழந்து விடும் சில காலங்கள் கழிந்தோன்னு. இதே மாதிரி தான் கவலை ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை இழந்துவிடக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆனபடினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், விசாரிக்கின்ற நான் இருக்கிறார், கவலைகள் எல்லாம் என்ன செய்யுங்க? என் மேலே என்ன செய்யுங்க? வைத்து விடுங்கள். அடுத்த வேதம் சொல்லுகிறது, அருமையான நிரந்தர கவலை என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே எது கொண்டு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் எது கொண்டு தெரியுமா? பாவத்தை கொண்டு வந்து விடும். நிரந்தர கவலை என்பது எதை கொண்டு வரும்? பாவத்தை கொண்டு போய்விடும். இனிமையாலே நாம் தியானத்தில் சிந்தித்தோம். நாம் இப்பொழுது பாடுமரணத்திலே நாம் பங்கு பெற்றோம். நாம் யாரா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே நமக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை கொடுத்திருக்கிறார். நாம் இன்னைக்கு பாவிகள் கிடையாது இல்லையா? பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டவர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கவலை நம்மளை எதிர்கொள்ளாய் கொண்டு வரும், பாவத்தின் பிடியிலே நம்மளை என்ன செய்ய வேண்டும்? கொண்டு போய் விடும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படி கவலை நம்மளை பாவத்துக்குள்ளாய் கொண்டு போய் விடாதிருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அவரோடுள்ள நெருங்கியுள்ள வாழ்க்கை நமக்கு தேவையா இருக்கிறது. வேற எந்த வழியும் இல்லை. கிறிஸ்துவோடு கூட உள்ள வாழ்க்கை, அதை தேவன் நம்மிடத்திலிருந்து விரும்புகிறார். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, கர்த்தரோடு உள்ள வாழ்க்கையிலே நாம் எப்படியா இருக்கிறோம்? அவருடைய வேத வசனத்தை வாசிக்கக்கூடிய நிலைமையிலே, அவரோடு அதிகமாக ஜெபிக்கக்கூடிய நிலைமையிலே, அருமையான பிள்ளைகளே, எப்படியாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அமைக்கிறது? அநேக வேளையில் வேற அநேக காரியங்களை நாம் செய்கிறோம் இல்லையா? வேண்டென்று சொல்லவில்லை. கர்த்தருக்காய் அநேக காரியங்களை நாம் செய்கிறோம், வேண்டென்று நாம் சொல்லவில்லை. ஆனால் தேவனோடு உள்ள நெருங்கியுள்ள உறவிலே, அவருடைய வேதத்தை தியானிப்பதில், அவருடைய வேதத்தில் காலையிலே அல்ல அவருடைய வேதத்தில் இரவில் அவரோடு கூட இருப்பது எப்படியா இருக்கிறது? சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும்
தியானமாയിരിക്കുന്ന മനുഷ്യൻ ഭാഗ്യവാൻ. അപ്പോൾ കവല നമ്മുടെ வாழ்க்கையில் பாபம் கொண்டு வராதிருக்க வேண்டுமானால் அவருடைய வேதத்தை அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும். அவருடைய வேதத்தை தியானிக்க வேண்டும். அருமையான இந்த வேதம் தான் நம்முடைய மூச்சு. இந்த வேதத்தின்படியாகத்தான் அவருடைய சமூகத்திலே போகும்பொழுது நாய்ந்து இருப்பார். வேதம் சொல்லுகிறது அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவன் அடைவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உலகத்தில் நம்மை மீட்டெடுத்து ஆண்டவருக்காக நம்மை ஆண்டவர் வைத்திருப்பது அருமையான கவலையோடு வாழ்ந்து அந்த கவலை நம்மளை பாவத்திலே கொண்டு போய் விடுவதற்கல்ல, இல்லையா? உலகத்தில் மனிதன் நம்ம டெய்லி எல்லாம் பேப்பரில் படிக்கிறோம், இல்லையா? டிவி நியூஸை பார்க்கிறோம். அநேக குடும்பங்கள் அநேக காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் வரும்போது அவர்கள் என்ன செய்கிறார்? தங்களை மாய்த்து கொள்ளுகிறார். இது விசுவாசிக்குள்ளே நிறைய இருக்கிறது. விசுவாசிக்குள்ளே நிறைய இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் செக்காரில் இருக்கிறோம். அங்கே ஒரு கலர் தோட்டம் இருக்கிறது. விசுவாசிகளை தான் அங்கே அடக்க முடியும். வேற யாரும் அங்கே என்ன செய்ய மாட்டேன், அடக்கம் பண்ண மாட்டேன். நான் மைக்கு ஓபா வைக்கிறது காரணம் அநேக சபைகள் அங்கே அடக்கம் பண்ணுகிறார். ஆனால் அது சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை. ஊழியக்காரர்கள் பிள்ளைகள் போது தற்கொலை பண்ணுகிறார். யாரு? மிகப்பெரிய சபை, புரியுதா? சபையில என்ன செய்கிறோம்? தப்பா நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டதா இருக்கிறது? சுவாசி குடும்பத்தில் மனைவி இறந்துச்சு, 3 நாள் போய் எட்டி பார்க்கலாம். எத்தனை நாள் பார்க்கலாம்? வீட்டுக்குள்ள மகன் இருக்கு, மருமகள் இருக்கு, கணவன் இருக்கு, புரியுதா? 3 நாள் எட்டி பார்க்கல. 3ஆவது நாள் கதையே என்னை உடச்சு உள்ள போகும்போது என்ன செய்யும்? மனைவி அப்படியே என்ன செய்யுது? சத்து என்ன? அருமையான பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கலாம், ஞான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம், ஞான் நல்வாழ்க்கையை அமைக்கிறோம் நாம் நினைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை பல பேர்கள் நம்ம அதை தப்பா நினைக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு நாம் கர்த்தருக்குள்ளாக கவலையில்லாத வாழ்க்கையை அமைக்கிறோம். பேதுரு சொல்லுகிறார், நான் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் என் மேலே வைத்து விடுங்கள். தேவன் மேலே வைத்து விடும் பொழுதுதான், அருமையான அவருடைய கரத்திலே நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுதுதான், அவருடைய கரத்தில் நம்மளை ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே மேன்மையும் உன்னதமான ஒரு வாழ்க்கை அமைக்க முடியும். அல்ல வாழ்க்கை அமைக்க முடியாது. நம் மனிதனை பார்த்து இந்த உலகத்தில் என்ன செய்யக்கூடாது? பிலிப்பியர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6-7 படிங்க. 7ஆம் வசனம் படிங்க. 7ஆம் வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட 6-7 மறுபடியும் ஒன்று படிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடி ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வார். எப்பொழுது? கவலை என்பது சமாதானத்தை கெடுத்துவிடும். அந்த சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறுத்தி விடுவானால் எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வோர். எப்பொழுது? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஜெபத்தோடு விண்ணப்பத்தோடு அருமையானுள்ளே தேவ சமூகத்திலே நாம் கடந்து விரும்பிடுது. நம்முடைய கவலை நம்முடைய சமாதானத்தை இழந்துவிடும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மேலோகத்திலே கேறி போறாங்க, இல்லையா? அப்புறம் அவரோடு கூட இந்த சீஷர்கள் தான் அங்கே கலக்கமடைந்தார்கள். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார்கள், உங்களுக்கு இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இந்த கால வேளையிலே எனக்கு அன்புக்குரிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் யாராக இருக்கிறார்னு நான் நன்றாக புரிந்து கொள்ளுவேன். ஓரோ நிமிடம் நம்மளை அழைத்த தேவன் யாராக இருக்கிறார்? அந்த ஆண்டவர் என்னை எப்படி நடத்துகிறார்? என்னை அவர் எப்படி தேற்றுகிறார்? பேதுரு சொல்லுகிறார், அவர் விசாரிக்கிறவர். பேதுரு சொல்லுகிறார், கவலைகள் எல்லாம் வைத்து விடுங்கள். பேதுரு அதே தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக அறிந்து கொண்டார், இல்லையா? சில தவறுகள் வந்தாலும் அதை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து மறுபடியும் ஒரு கர்த்தருக்கு நேராக ஏற்ற ஒரு தேவ பக்தனாக, ஏற்ற ஒரு அப்போஸ்தலனாக, அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டு சத்திய சபையை நிரூபிக்கக்கூடிய ஒரு அப்போஸ்தலனாக பேதுருவை ஆண்டவர் மாற்றினார். நம்ம வாழ்க்கையில் சில வேளைகளில் குறைபாடுகள் வரலாம்.
இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் ஓரோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அதை என்ன செய்ய வேண்டும்? சரி செஞ்சு போக வேண்டும். விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுத்த காரியங்கள் அதுதான். நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவர் சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்க வேண்டும். ஆண்டோட சமூகத்திலே முழங்கால் படியிட வேண்டும். அவரோடு நாம் பேச வேண்டும். ஆண்டவரே, இந்த காரியத்தை, இந்த கவலையை நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நிகழ்ந்திருக்கிறது, நான் இதை என்ன செய்ய வேண்டும்? ஆலோசனை கர்த்தராய தேவன் அதற்கு என்ன செய்வார்? ஆலோசனை கொடுப்பார். அப்படி அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கவில்லைன்னு சொன்னால், அதை தேடி போகவில்லைன்னு சொன்னால், அவரிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லைன்னு சொன்னால், கவலைகள் நம்மை மேற்கொள்ளும். கவலைகள் நம்மளை மேற்கொள்ளும். விசுவாசி ஐயா, நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக கவலைகள் நம்மளை மேற்கொள்ளும். அதான் இங்கே வாசிக்கிறோம். கவலை என்பது என்ன செய்யும்? விசுவாசியை என்ன செய்யும்? பாபத்துக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும்? அந்த கவலை என்ன செய்யும்? நம்மளை வியாதிக்குள்ளாக கொண்டு போய்விடும். நீதிமொழிகள் 17:22 வாசிக்கிறோம். கவலை நம்மளை என்ன செய்யும்? வியாதிக்குள்ளாக கொண்டு வரும். சில மக்களோட வாழ்க்கை எடுத்து பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்த உடனே அவர் முறுமுறுத்தார்கள் இல்லையா? யார் விடுவித்தாருன்னு அவர் புரிந்து கொள்ளவில்லை. அடுத்த நிமிடம் புரியுதா? அடிமத்தல வாழ்க்கையில் இவ்வளவு வருடம் அவர் பாடுபட்டு அவர் கர்த்தரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணினார். மோச மூலம் அவர்களை விடுவித்தார்கள் இல்லையா? பெரியோர் விடுதலை அவருக்கு தேவன் கட்டளையிட்டார்கள். அவர்கள் நடந்து வருகிறார்கள். இப்பொழுது வந்து முதல் பிரச்சனையை சந்திக்க போகிறோம். முதல் பிரச்சனை செங்கடலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார்கள் இல்லையா? ஜனங்கள் நிற்கிறார், இருபக்கம் ஓட முடியாது. பின்னாடி பார்த்தால் இஸ்ரேல் மக்கள் அல்ல எகிப்தின் ஜனங்கள் ராஜா துரத்திட்டு வருகிறார். முன்னாடி செங்கடல். என்ன செய்வது? அவர்கள் என்ன செய்கிறார்? முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். கவலை என்பது பாவம்தான். கவலை என்பது சமாதானத்தை கெடுத்தும். கவலை என்பது வியாதியை உருவாக்கும். கவலை என்பது முறுமுறுப்பை உருவாக்கும். எதை உருவாக்கும்? முறுமுறுப்பை. சில மக்கள் முறுமுறுத்தார்கள். நாங்கள் அங்கே சத்து அங்கே மடிந்திருக்கலாம், எதற்கு எங்களை இங்கே கொண்டு வந்தார்கள்? இனி எங்களுக்கு வழி இல்லையே, நாங்கள் மடிந்து போக போகிறோம். அநேக வேளையில் ஆண்டவர் செய்ய நன்மைகளை உபகாரங்களே விசுவாசிகளே நானும் நீங்களும் மறந்து போகக்கூடாது. அதனால்தான் எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம், உங்களை நடத்தியவர்களை என்ன செய்யுங்க? நினைத்து கொள்ளுங்கள். நடத்தியவரை மட்டுமல்ல, நடத்திய ஆண்டவர். நம்மளை யார் நடத்தி இருக்கிறார்? ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். வேத வசனத்தின் அடிப்படையை நடத்தி இருக்கிறார். ஆண்டவர் கடந்த நாட்கள் செய்த நன்மைகள் ஏராளம். ஆனால் எனக்கு உங்களுக்கு உள்ள அநேக வேலைகள் உள்ள பண்புகள் குணங்கள் என்ன தெரியுமோ? தேவன் செய்த ஏராளமான காரியங்களே மறந்து போகும். இப்பொழுது இந்த பிரச்சனை எனக்கு முன்னாடி நிற்கிறதே, இதுக்கு என்ன பரிகாரம்? அப்போ நம்மளோட வாழ்வில் கவலை வந்துவிடும், முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். புரியுதா? இஸ்ரேல் மக்கள் முறுமுறுக்கிறார்கள். ஆனால் என்ன செய்கிறார்? அதையும் ஆண்டவர் மன்னித்து மோசைக்கு அங்கே ஆலோசனை கொடுக்கிறார். உன் கையில் இருக்குன்னா என்ன செய்யுங்க? குச்சியே என்ன செய்கிறேன்? செங்கடலுக்கு நேராக, இந்த கடலுக்கு நேராக நீட்டுங்கள். அருமையான பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்முடைய கவலைகளை சுமக்கக்கூடிய தேவன். புரியுதா? அவர் செங்கடல் வழியாக மறுகரையிலே போய் சார். தேவன் நடத்துன விதங்கள், தேவன் எனக்கு பரிகாரி, தேவன் என் கவலைகளை சுமக்கிறார்னு எப்போதும் நம்முடைய நினைவிலே காணப்பட வேண்டும். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி அவர்கள் அதை மறந்து விட்டார்கள். அந்தந்த நேரங்களில் அவர் கர்த்தரை மகிமைப்படுத்தினார். நன்மை கிடைக்கும்போது கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அல்லாத நேரங்களில் அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆனால் தேவன் அவரை விடுவித்தார் செங்கடலின் வழியாக. அந்த பகுதியை வாசிக்கும்போது அநேக பேரை நான் யோசிப்பதுண்டு. இருபக்கம் பெரிய மதில் போல, சுவர் போல தண்ணீர் நின்றார்கள். தெரியும் இல்லையா? அவருக்கு எந்த பிரச்சனையும் வரலை இல்லையா? ஒரு தண்ணியும் அவரை மூடிக்கொள்ளவில்லை. அவர் வெட்டாந்தரையாக நடந்து மறுகரையிலே சென்றார்கள். அருமையான நம்மளை விசாரிക്കുന്ന தேவன், நம்முடைய கவலைகளை சுமക്കുന്ന தேவன், ஓரோ நாளும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவிய வாழ்க்கையிலே மறந்து போகக்கூடாது. நம்ம நினைக்காததும் நம்ம யோசிக்காததுமான வழியிலூടെ நம்மை நடத்தக்கூடிய ஒரு கர்த்தர் இருக்கிறார். நாம் சோர்வுள்ளவராய் காணப்படும். நாம் கவலைகள் சில வேளைகளில் நம்மளை பள்ளத்துக்குள்ளாய் தள்ளிவிடும். அருமையான என்னை விசாரிப்பதற்கு ஆர்வமில்லைன்னு நினைக்கிறான். ஆனால் நம்மோடு கூட இருக்கின்றவர் பெரியவர்கள். அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், சேனைகளின் கர்த்தராயிருக்கிறார். அவரே போல தெய்வம் உலகத்தில் வேற யாரும் இல்லையே. அவரை நன்றாக நாம் ருசி பார்க்க வேண்டும். 2025 வருடம் நம்மளை விட்டு கடந்து போகிறது இல்லையா? தேவன் செய்ய நன்மைகள் ஏராளம். வேதம் சொல்லுகிறது, நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையே இல்லையா? கடந்த நாட்கள் எத்தனையோ மரணங்கள்,
நமக்கு முன்னாடி இல்லையா, நமக்கு பின்னாடி, நம்முடைய கண் முன்னாடி எத்தனையோ மரங்கள். ஆனால் தேவன் நம்மை சுமந்தார்கள், தேவன் நம்மை தேற்றினார்கள், தேவன் நம்மை நடத்தினார்கள். இஸ்ரவேல் மக்களை மறுவழியில் கொண்டு வந்தார். மிரியாள் என்ன செய்ங்க, அங்கே என்ன கிண்ணறத்தை எடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். இல்லையா, கவலையில் ஒருபோதும் நாம் அருமையான முழுகிவிடக்கூடாது. கவலை என்பது அருமையானவர்களே பாவமாய் காணப்படுகிறது. கவலை தூக்கத்தை கெடுத்து விடும், வியாதியை உருவாக்கும், கவலை முறுமுறுப்பை உருவாக்கும். ஆனபடி நாம் யாருடைய பிள்ளைகள் എന്നുള്ള சிந்தையோடு அருமையான பிள்ளைகளே நம்முடைய வாழ்விலே நாம் கர்த்தரை நேசித்தோம். அப்போ கவலையை நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், கர்த்தரிடத்திலே நாம் கொண்டு வர வேண்டும். 37 சங்கீதம் 4 வசனம் படிக்கும்போது, 37 சங்கீதம் 4 வசனம் படிங்க, 37:4 படிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு என்ன செய்வார், அருள் செய்வார். கவலைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், கவலை என்பது பாவம். கவலை நம்மளை அநேக காரியங்களிலே நம்மளை கொண்டு போய் விழ வைப்பார்கள். ஆனால் கவலை என்ன செய்ய வேண்டும், அருமையான பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் கொண்டு வர வேண்டும். கவலையை மேற்கொள்வதற்கு ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. எங்கள் ஊரில் எல்லாம் நிறைய மரங்கள் இருக்கும், புரியுதா. நான் சின்ன வயசில் படிக்கும்போது எங்கள் வீட்டுக்கு அருகாமையிலே பெரிய ரோடு போகும். அந்த ரோடு பக்கத்தில் கவர்மெண்ட்டு கூறிய ஒரு மாமரம் இருந்தது, பெரிய மரம். நாங்கள் ஸ்கூலை விட்டு வரும்போது அந்த மாவில் நிறைய மாங்காய் பழத்தோடு இருக்குது. நாங்கள் அதே கல்லால் குச்சியினால் எரிந்து அதை சாப்பிடும். அநேக பெரிய ஒரு 5 பேர் இப்படி பிடிச்சாலும் ஒரு மரம். ஆனால் அதில் இந்த என்ன சொல்லுகிறது, ஆட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லி ஒரு இது இருக்குது, உங்களுக்கு பார்த்துருக்கும். அது வேறு அது கீழே வராது. அந்த மரத்தை நம்பித்தான் என்ன செய்யும், அந்த கிழங்கு வளர்ந்து வரும். அப்படி சின்ன ஒரு ஆட்டுக்கால் கிழங்கு அந்த இதாக இருந்த அந்த இது அது சில காலங்கள், சில வருடங்கள் தாண்டின உடனே அந்த மரம் முழுவதுமாய் என்ன செய்தார், அது பாதிக்கப்பட்டது. கடைசி என்ன செஞ்சால், இன்னைக்கு அந்த மரம் இல்லை, பெரிய மாமரம். இந்த ஆட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லக்கூடிய இந்த செடி அதில் சுற்றி அதை முழுவதுமாக அதை உணக்கி விட்டது, காய விட்டது. இன்னைக்கு அந்த மரம் இல்லை, விழுந்து போயிட்டு. புரியுதா. இதை எதை நான் சொல்லுகிறேன்னு கேட்டால், நம்மிடத்தில் கவலை விரும்புவது அதை நாம் மேற்கொள்ள முடியவில்லைன்னு சொன்னார், கர்த்தரிடத்தில் வைக்கவில்லைன்னு சொன்னார், அது நம்மளை என்ன செய்யும், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை அதை என்ன செய்வாங்க, தொலைச்சி விடக்கூடியதாய் காணப்படுகிறது. இன்னைக்கு அருமையான பிள்ளைகளே, நம்முடைய நிலைமை நம்ம எங்கே இருந்தவர்னு அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை பரிசுத்தவான்களாக வைத்திருக்கிறார். அவருடைய கிருபாசன தண்டையிலே நெருங்கி வரக்கூடிய சாக்கியம் கொடுத்திருக்கிறார். நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார், நித்திய வாழ்வை கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்முடைய கவலைகளை என்ன செய்ய வேண்டும், இறக்கிவிடும். காணா ஒரு கல்யாண வீட்டில் நடந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும், நமக்கெல்லாம் தெரியுന്ന ஒரு பகுதி தான் இல்லையா. அங்கே திராட்சரசம் குறைவாய் காணப்பட்டது இல்லையா. எஜமானனுக்கு அல்ல வீட்டுடையனுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது இல்லையா. தாயார் போய் ஆண்டோட சீட்ஸ் இடத்துல சொன்னார் இல்லையா. அப்போ ஆண்டவர் அங்கே கேட்கிறார், எனக்கும் உனக்கும் என்ன. அருமையாலே, ஆண்டவர் செய்த முதல் அற்புதம், அங்கே ஒரு பெரிய நிறைவை நாம் பார்க்க முடியும் இல்லையா. ஆண்டவர் அங்கே செயல்பட்டார்கள், ஆண்டவர் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டார்கள். அப்போ எந்த பிரச்சனை அங்கே கவலை அங்கே கொண்டாங்களோ, எந்த பிரச்சனை அங்கே குறைவாய் காணப்பட்டதோ அது ஆண்டவரால் சரி செஞ்சார் இல்லையா. ஆறாலும் செய்ய முடியாத அந்த காரியத்தை என்ன செஞ்சாங்க, அங்கே சரி செஞ்சார். அது காரணம் என்ன, அது காரணம் என்ன, அந்த பிரச்சனையை யாரிடத்தில் கொண்டு வந்தார், ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தார், ஆண்டவரிடத்தில் இறக்கி வைத்தார்கள் இல்லையா. அந்த காரியத்தை குறவுகளை, திராட்சசம் குறவான காரியத்தை ஆண்டவரிடத்தில் வைத்த பொழுது, கொடுத்த பொழுது அருமையான பிள்ளைகளே என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் அங்கே நிறைவான ஒரு காரியத்தை அங்கே செய்கிறாருன்னு நமக்கு பார்க்க முடியும். ஆண்டவர் நம்முடைய கவலைகளை அவருடைய சமூகத்திலே இறக்கி வைக்க விரும்புகிறார். நம்முடைய எல்லா கவலைகளையும், எந்த கவலைகளையும் அவரிடத்திலே இறக்கி வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நல்ல நாளிலே எனக்கு அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் அநேக வேளைகளிலே நாம் கவலைப்படக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். 139 சங்கீதத்திலே அதனுடைய 10ஆம் வசனம் ஒருவர் படிங்க, சீக்கிரமாக முடிக்கிறேன். 139:14 139:14 படிங்க. 139:14 படிங்க.
நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிக்கிறேன். உமது கிரியைகள் அதிசயமானவர்கள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாக தெரியும். 139ஆம் சங்கீதம் ஒரு அருமையான சங்கீத பகுதி. நாம் அடிக்கடி வாசிக்கிறோம் இல்லையே? கர்த்தாவே, நீ என்னை எப்படி அறிந்திருக்கிறார்? ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். எவ்வளவு தெளிவான ஒரு வசனம். இதற்கு மேலே யார் அறிய முடியும்? சொல்லுங்க, யாராலும் அறிய முடியுமா? அப்ப கவலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது ஏன் கர்த்தரிடத்திலே இறக்கி வைக்க வேண்டும் சொல்லுகிறார்? நம்முடைய கவலைக்கு உலகத்தில் யாராலும் அது பரிகாரத்தை கொடுக்க முடியாது. அது யாராயிருந்தாலும், பெற்றெடுத்த தாயா இருந்தாலும், தகப்பனா இருந்தாலும், பிள்ளைகளா இருந்தாலும். ஆனால் இந்த 139ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும்போது தாவீது தெளிவாய் சொல்லியிருக்கிறார், கர்த்தாவே, நீ என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நீ என்னை அறியக்கூடிய தேவன். என் எழுந்திருக்கலே, உட்காருதலே, என் படுக்கை, என் நிலைமை எல்லாம் அறிந்திருக்கிறார். நான் பிரமித்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டு இருக்கிறான். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? ஆனபடினால் கவலைகள் அவரிடத்திலே நாம் என்ன செய்வோம்? இறக்கி வைக்கக்கூடியவர்களாய் காணப்படுவோமானால். பல வேளைகளும் கவலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே எதற்காக வருகிறோம்? அது யோசித்து உண்டா? கவலைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஏன் வருகிறோம்? வசனத்தை வாசிக்க நேரமில்லை. சங்கீதம் 118 8 முதல் 9 வசனங்களை வாசிக்கும்போது இன்னும் கர்த்தரில் நம்பிக்கை வைப்பதற்கு அதை புரிந்து கொள்ள வேண்டும். கவலைகள் பாவம், கவலை கர்த்தரிடத்தில் வைக்க வேண்டும். மூணாவதாய் கவலை ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறோம் அது யோசிக்கணும். ஏன் ஆண்டவரே, நான் விசுவாசி, உம்மை பின்பற்றக்கூடிய மகன் மகள், உமக்காக வாழக்கூடியவர், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் கவலை வருகிறோம் அது சிந்திக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் இன்னும் அதிகமாக நம்பிக்கை வைப்பதற்கு. இதே பேதுருவில் சொல்லியிருக்கிறார். 1ஆம் அதிகாரம் 14 வசனம் வாசிக்கிறோம், நான் பரிசுத்தராயிருக்கிற போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்போ கவலை நம்முடைய வாழ்க்கையில் வருவது அருமையானவர்களே நம்பிக்கை வைக்க வேண்டும். இரண்டாவதாக பரிசுத்தமாய் வாழுவதற்கு. மூணாவதாய் பார்க்கும் பொழுது எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம் 10:26 பின்மாறி போன நிலைமையிலிருந்து திரும்பி வருவதற்கு என்ன செய்வோம்? சில வேளையில் கர்த்தர் நம்மிடத்தில் கவலையை அனுபவிப்பார். பின்மாற்ற நிலைமையிலிருந்து திரும்பி வருவதற்கு சில கவலைகள் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவார்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல அருமையானே, யோவானுக்கு எழுதிய சுவிசேஷம் 15:7 வாசிக்கிறோம், தேவ நாமம் என்னில் அதிகமாய் கனி கொடுப்பதற்கு, நல்ல கனியை கொடுப்பதற்கு, நல்ல கனியை தேவ நாமம் என்னிலூட மகிமைப்படுவதற்காக சில வேளைகளிலே என்ன செய்வார்? கவலைகள் என் வாழ்க்கையில் வரும். அப்படி அநேக பக்தர்களே வேத வசனத்திலே, வேத புத்தகத்திலே பார்க்க முடியும். இந்த பகுதிக்கெல்லாம் நான் போக விரும்பல. பிரச்சனைகளுக்கு நடுவிலே அவர்கள் கவலைப்பட்ட நேரத்திலே அவர்களை தேவன் விடுவித்தார். இதே லாசர், மார்த்தா, மரியாளுடைய குடும்பத்திலே என்ன செஞ்சாங்க? அங்கே என்ன செஞ்சாங்க? கவலையை மாற்றினார். தானியேலுக்கு எழுதிய புத்தகத்தில் வாசிக்கிறோம், சந்திரக்கு மேஷக் அபியந்திரகும் இல்லையா, அவருடைய வாழ்க்கையிலே என்ன செஞ்சாங்க? கவலைகள் வந்தപ്പോൾ அந்த கவலையில் இருந்து தேவன் அவரை விடுவித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே கவலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருவது அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமாய் வாடுவதற்கும், கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைப்பதற்கும், அருமையான பிள்ளைகளை பின்மாற்ற நிலைமையிலிருந்து வருவதற்கும், தேவ நாமம் நம்மளோட மகிமைப்படுவதற்கு சில வேளைகளில் கவலைகள் வரும். இந்த நல்ல நாளிலே அருமையான பிள்ளைகளே, கஷ்டங்களில் கவலைகளிலே நாம் சோர்ந்து போக வேண்டாம். சிலுவையை பார்க்கும் பொழுது அந்த சிலுவையிலே அநேக பாடுகளையும் அநேக பிரச்சனைகளையும் நாம் பார்க்க முடியும் இல்லையா? சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக மரிக்கிறார். அது பாடுகளுள்ள ஒரு சிலுவையாக இல்லையா, சபிக்கப்பட்ட ஒரு சிலுவையாய் பார்க்க முடியும். ஆனால் அந்த சிலுவைக்கு அப்புறமா, சிலுவைக்கு அடுத்து நாம் என்ன பார்க்கிறோம்? வெற்றியை பார்க்கிறோம். நமக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட எல்லா நாமத்திற்கும் மேலாய் வானோர் பூதலத்தோர் யாவருடையும் முழங்கால் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவரை உயர்த்தினார். சில வேளைகளில் சோர்வுகள், பிரச்சனைகள், இக்கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில் வருவது தேவ நாமம் நம்மிலூட மகிமைப்படுவதற்கு, பரிசுத்தமாய் வாடுவதற்கு, பின்மாற்ற நிலைமையிலிருந்து திரும்பி வருவதற்கு, கர்த்தரில் நம்பிக்கை வைப்பதற்கு. ஆனபடினால் கவலை நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளையில் கர்த்தர் அறிந்தே என்ன செய்வார்? அனுபவிப்பார்கள். இனிமையாலே ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். சங்கீதம் 55:22. சங்கீதம் 55:22.
சங்கீதம் 55:22 படிங்க. 50 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அடுத்தாய் பார்க்கிறோம், அருமையானவரே, கர்த்தர் நம்முடைய எல்லா கவலைக்கும் பரிகாரியாயிருக்கிறார். நம்முடைய எல்லா காரியங்களும் இதான் இங்கே வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை என்ன செய்வார்? ஆதரிப்பார். நான் நம்முடைய பாரத்தை சுமக்க வேண்டிய தேவையில்லை. நம்முடைய பாவ பாரத்தை அவர் சுமந்தார். ஆனால் இந்த உலகத்தில் கிறிஸ்துவோடு கூட நெருங்கும் நேரம் வரையும் இல்லையா, இல்லையா நம்முடைய மரணம் வரையும் அல்ல அவருடைய வருகை வரையும் இந்த உலகத்தில் நாம் உயிரோடு இருந்தால் அநேக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். இந்த கால வேளையில் பேதரின் மூலம் தேவன் நமக்கு ஆவியானவர் மூலம் அதுக்குரிய வழியை சொல்லியிருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன செய்யுங்க, அவர் மேலே வைத்து விட. அநேக வேளையை வாசிக்கிறோம், இந்த வசனத்தை மனப்பாடம் தெரியும், ஆனால் அநேக வேளையில் கை ஆள வேண்டிய முறை இருக்கு. வேதம் நமக்கு அதை சொல்லுகிறார். கவலை எதை கொண்டு வரும்? பாவத்தை கொண்டு வரும். அருமையான பிள்ளைகளை, கவலையை நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிடத்தில் வைக்க வேண்டும். எதற்கு கவலை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பது? அடுத்த சிந்தித்தோம், அவரே நம்முடைய பரிகாரி ஆனபடினால் கவலைகள் அவன் மேலே வைத்து விட வேண்டும். நல்ல நாளிலே எனக்கு அருமையான பிள்ளைகளே, பரிகாரியான கர்த்தரிடத்திலே நாம் இருக்கிறோம். வருடத்தின் முடிவிலே கடந்து வந்திருக்கிறோம். எனக்கு பரிகாரி யார்? என் கவலையை சுமப்பார்களா? தேவன் கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மேல் எல்லாவற்றையும் வைத்து விடுகிறார். எல்லா வீட்டை விட்டு விடுங்க. அவர் தானே எல்லாவற்றுக்கும். நாம் நினைக்கலாம் எனக்கு பணம் இருக்கு, வசதி இருக்கு, எல்லா நிலைமை இருக்கு. இல்லை இல்லை அருமையான பிள்ளை, அவர் நம்மோடு கூட இருந்தால் தான் கவலையை மாற்றுவார். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுதுதான் அவர் பரிகாரியாக இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். வேறு நாட்களில் 2026 வருடம் நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்போமானால் இன்னும் அதிகமாக ஆண்டவரே இந்த வசனத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறோம், என்னை ஒப்பு கொடுக்கிறோம். என் குடும்பம், என் சபை, என் தொழில், என் வேலை, எல்லா இடத்திலும் ஆண்டவரே கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை அமைக்க வேண்டும். அதுக்கு நீ பரிகாரி. கவலை என்னோட வாழ்க்கையில் ஆண்டவரே வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்கள். கவலை என்பது பாவம். கவலை என்பது அநேக காரியங்களை நமக்குள்ளாய் கொண்டு வந்து விடும் இல்லையா? கவலை கர்த்தரிடத்தில் வைப்போமாக. சில வேளையில் கவலை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிப்பதை ஏனென்னு ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். அது பரிசுத்தமாய் வாழுவதற்கு, நம்பிக்கை வைப்பதற்கு, இன்னும் ஆண்டவரோட மகிமையை நம்மளோடு வெளிப்படுத்தும். அப்படிப்பட்ட நிலைமையிலே தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலே உங்களோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவதில் தேவன் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக சபைக்கு என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவதாசன், மூப்பர்கள், சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே நன்றியை தெரிவிக்கிறேன். என்னை ஒரு சிலருக்கெல்லாம் நன்றாக தெரியும். என்னோட பேர் சஜி டேவிடு. நான் செக்காரூரணி கிண்ணிமங்கலம் பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். 1996 கேரளாவை விட்டு தமிழ்நாட்டுக்கு விரும்படியாக தேவன் உதவி செய்தார். அருமையான தேவதாசன் பிபி பிரசன் அவர்களோடு சில வருடம் தங்கி கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய பாக்கியம். அதுக்கு பிறகு அந்த ஊழியத்தின் பலனாக செக்காரூரிலும் கிண்ணிமங்கலத்திலும் தேவன் ஊழியத்தை ஆரம்பித்தார். கிண்ணிமங்கலம் சபையிலே ஒரு 30 40 பேர் குடி வருகிறோம். அந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது ஒரு சண்டே கிளாஸ் மூலம்தான். நாங்கள் 10-12 இடத்துல சண்டே கிளாஸ் ஆரம்பித்தோம். ஆனால் கடைசியாக ஒரு சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரி வைக்கும்பொழுது பெரிய பிரச்சனை, அங்கே எங்கே உள்ளே விடாமல் அடிக்கத்தக்க நிலைமையில். ஆனால் அந்த இடத்துல தான் இன்றைக்கி சர்ச் இருக்கிறோம். செக்காரிலும் சோழவந்தான் ரோட்டில், தேங்கல்பட்டு ரோட்டில் நாங்கள் ஒரு மாடி வீட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டு அங்கேயும் கர்த்தரை ஆராதிக்கிறோம். 10-15 பேர் அங்கே கூடி வருகிறோம். விசேஷமாக எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடந்த 30 வருடமாக தமிழ்நாட்டில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஸ்லாகியத்தை அன்று கொடுத்தால் அநேக ஊழியங்களிலே பங்கு பெற்றிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர்களுக்கெல்லாம் என்னை நன்றாக தெரியும். ஆனபடினால் இந்த சபையையும் ஊழியங்களையும் ஊழியக்காரையும் நினைத்து நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாக என்னுடைய குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னோட மனைவி, அதே மாதிரி எனக்கு 3 பையங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சில வேளைகளில் நான் சொல்லியது இல்லையா, எங்களுடைய ஜெப வேளைகளில் அருமையான தேவதாசன் அவருடைய ஊழியத்தை சில வேளைகளில் சொல்லி அருமையான முள்ளறையில் நான் இங்கே விரும்ப சின்ன பையனாக இருந்தது அவருடைய ஊழியங்கள். கர்த்தர் மட்டும் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அநேக வேளைகளில் அருமையான தேவதாசனுடைய குடும்பத்தை சொல்லி அவருடைய ஒரு மாதிரிகை எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி கஷ்டத்திൻ്റെയും துயரத்திൻ്റെയും துன்பத்திൻ്റെയും நடுவில் அருமையான அங்கள் அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து இன்றைக்கு வயதான முதிர்ந்த நிலைமையில் காணப்படுகிறோம். ஆனபடினால் உங்களை நடத்தியவர்களே நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அருமையான இந்த உலகத்தில் நாம் இன்னும் கொண்டு வந்ததும் கிடையாது, ஒன்றும் கொண்டு போகவும் கிடையாது. ஆனபடினால் கர்த்தர் தான் நமக்கு நம்பிக்கை.
ஆனவரை தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். மூத்த பையன் பசுமலையில் பிஎஸ்சி நர்சிங் 3ஆம் வருஷம் படிக்கிறோம். சின்ன பையன் 2வது பையன் 10th படிக்கிறோம். சின்ன பையன் 7th கேரன் ஸ்கூலில் படிக்கிறோம். கடந்த நாட்களில் அநேக ஊழியத்தின் பாலையில் அநேக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஆனாலும் தேவன் நாம் கேட்ட வசனத்தின் அடிப்படையில் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். தொடர்ந்து எங்களுக்காக என்னோட சாட்சி சொன்னால் இன்னைக்கு முடியாதே. நான் ஒரு கேரளாவில் ஒரு பிரதரன் குடும்பத்தில் பிறந்து வளர்த்தப்பட்டவன். என் அப்பா பெரிய ஒரு குடிகாரன், என் தாத்தா ஒரு விசுவாசி, எங்கள் அம்மா நாங்களெல்லாம் சின்ன வயசில் எங்கள் அப்பா ரொம்ப ஒரு குடிகாரன். அதன் நடுவில் ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் உறுதியாக இருந்தோம். நான் ஒரே பையன், எனக்கு 2 அக்காமாரு. எங்கள் அம்மா 2 வருடத்துக்கு முன்னாடி இறந்து போனது. நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்னாடி 95ஆம் வருடம் என் அப்பா ஆண்டவரை விட்டு ஆண்டவருக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் குடிகாரனாக இருந்தாலும் சில வருடங்கள் கழிந்து எங்களுடைய ஜெபத்தினாலே முற்றுமுடிய ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எங்களை விட ஒரு மிகப்பெரிய விசுவாசியாக எங்கள் அப்பா ஆண்டவருக்காய் வாழ்ந்தார். கடைசியாக எங்கள் அப்பா இறக்கும் வேளையிலே இந்த பைபிளை என்னோட கரங்களில் எடுத்து கொடுத்தார், என் கையோடு சேர்த்து வச்சார். இந்த பைபிளை நீ கைவிடக்கூடாதுன்னு நிலைமையில் இந்த பைபிளை என் கையில் கொடுத்தார். அதற்கு சில நிமிடங்களுக்கு அப்புறம் எங்கள் அப்பா உலகத்தில் மரணத்தால் மாற்றப்பட்டார். அன்றைக்கி எனக்கு ஒரு 19-20 வயசு தான் இருக்கிறோம். 95 இறந்து போகிறோம். 97ஆம் வருடத்தில் நான் இங்கே ஊழியத்துக்காக வருகிறோம். நான் கேரளாவில் பைபிள் காலேஜில் படித்து முடித்து 2 வருஷம் தாய் சபையோடு சேர்ந்து 1 வருஷம் தாய் சபையோடு சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். என்னோடய விருப்பம் என்பது எனக்கு அதர் ஸ்டேட்டில் அதர் மாநிலங்களில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும்னு. கேரளாவில் ஏற்பட்ட ஊழியம் உங்களுக்கு தெரியும். தடுக்கி விழுந்தால் ஊழியம்தான், ஊழியக்காரர் தான். ஒரு சபையில் 5 ஊழியர் வரை இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் ஆனால் ஆண்டவர் எனக்கு வாய்ப்பை உருவாக்கினார். சதயம் கோஸ்பெட்டியும் உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணகிரி மூலம் தமிழ்நாட்டுக்கு வரும்படியாக தேவனை உதவி செய்தார். கடைசி அவரும் என்னை கைவிட்டாங்க இங்கே வந்தும். அதெல்லாம் நிறைய ஒரு சாட்சி, அதில் சொல்ல வேண்டாம். அப்படி தான் நான் பிரசன்னன் பிரதரோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தில் இருந்து இன்றைக்கி கர்த்தர் இம்மட்டும் 2 சபையை கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியங்களுக்காக செக்காரணி பகுதியை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். மிகவும் மோசமான ஊர் இல்லையா? ஆனால் தேவன் மொழி தெரியாத என்ன இல்லையா ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி இன்றைக்கு 30 வருடமாக அந்த ஊழியில் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக, என்னுடைய மனைவிக்காக, எங்களுடைய சரீரத்தில் சில பலகீனங்கள் உண்டு என்னுடைய மனைவியிடம். அதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். தொடர்ந்தும் என்னோட வாஞ்சை கர்த்தர் கொடுக்கும் நாளளவும் கர்த்தருக்காக ஊழியத்திலே முன்னேறி செல்ல வேண்டும். எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு வாழ வேண்டுமோ அந்த நிலைமையில் ஆண்டவர் பயன்படுத்தும் பாய். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தால் உங்களுக்காக குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.